அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் ரிஷபம் ராசிக்கு 2026 புத்தாண்டு ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். அதற்கு முன்பு என்னுடைய அட்வான்ஸ்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து ரிஷபராசி நண்பர்களுக்கும். ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க இந்த 2026 உடல்நலம் தொந்தரவு இல்லாமல், கடனுடைய அழுத்தம் இல்லாமல் நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். இந்த ஆண்டு சிறப்பாக அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நம்ம பொது பலனாக பார்க்கலாம். இது ஒரு கைடன்ஸ்க்கான பதிவு மட்டும்தான். இப்போ நம்மளுடைய ஜாதகத்தின்படி நம்மளுடைய ஆரஸ்கப்பில் நடக்கக்கூடிய தசாபுக்தி, அந்த கிரக அமைப்பு, இதுதான் கொடுப்பனை. இந்த கொடுப்பனை இருக்கக்கூடியவங்களுக்கு, நல்ல கொடுப்பனை இருக்கக்கூடியவங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் தானாகவே தேடி வரும். நல்ல கொடுப்பனை இல்லாதவங்களுக்கு நம்ம எவ்வளோதான் தேடி போனாலும் அது நம்மளை விட்டு ஓடி போய்கிட்டே தான் இருக்கும். வாழ்க்கையில் போராடி போராடி ஒரு பக்கம் சலிப்பாக இருக்கும். சில பேருக்கு போராடி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும். இப்படி நம்மளுடைய கொடுப்பனை நமக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தியோட பலன்கள் தான் 90%. இந்த கோச்சார பலன்கள் என்பது ஒரு 10% தான். இந்த 2026 பொறுத்தவரையிலும் ஒரு ஓவராலாக எப்படி இருக்கும், இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்க அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இதெல்லாமும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த குரு தான் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பயிற்சி ஆகுது. அதாவது 1/6/2026 மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகத்துக்கு வராரு. கடகத்துக்கு உச்சமாகிறாரு. ரிஷபத்துக்கு 8 11ஆம் அதிபதி 3ஆம் பாவகத்திலிருந்து உச்சமாகிறதுனால நன்மை தான், பெரிய அளவுக்கு தீமை கிடையாது. அதே போல சனியோட பெயர்ச்சி என்பது திருக்கணிதத்தின்படி கிடையாது. ஆனால் வாக்கியத்தின்படி 3/6/2026 என்று சொல்றாங்க. அதாவது கும்பத்திலிருந்தே மீனத்துக்கு வரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் வாக்கியத்தின்படி பெயர்ச்சி என்பது. ஆனால் திருக்கணிதத்தின்படி கிடையாது. இப்போ 11ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய மீனத்துல தான் சனி இருக்கு. ராகு கேது பெயர்ச்சி பொறுத்தவரையிலும் 2026 டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி தான் திருக்கணிதத்தின்படி பார்த்தீங்கன்னாக்க ராகு மகரத்துக்கும் கேது கடகத்துக்கும் வருது. இருந்தாலும் 2026 ஃபுல்லாக ராகு கேது பெரிய அளவுக்கு இருக்கிற இடத்திலே தான் இருக்க போகுது. அதாவது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகுவும், அதே போல் 4ஆம் பாவகத்தில் கேதுவும் இப்போ இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அப்போ இதை வச்சு நம்ம ஒரு பொது பலனாக 2026 எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னாக்க, முக்கியமாக இந்த குரு உச்சம் பெறதுனால, 8 குடியவன் 11ஆம் அதிபதி உச்சம் பெறதுனால கடனை வெற்றிகரமாக தீர்ப்பீங்க. கடனுடைய அழுத்தத்திலிருந்து வெளிவருவீங்க. அதே போல முயற்சிகள் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும். முன்னேற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். வேலை விஷயமா டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு கூட ஒரு இடமாற்றம் என்பது ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு 2026. அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் பண்ணணும் அப்படின்னாக்க, இப்போ இருந்து இடத்துல மார்ச் மாதம் வரையிலும் பார்த்தீங்கன்னாக்க எடுத்துக்கிட்டாக உங்களுக்கு மேக்சிமம் இந்த 2ஆம் இடத்துல தான் குரு இருக்கும், வக்கரமாகி இருக்கும். மார்ச் வரலுமே குரு, மே வரலுமே குரு 2ஆம் இடத்துல தான் இருக்குது. மார்ச் வரல வக்கரமாகி இருக்கும். ரிஷபத்தை பொறுத்தவரையில் குரு வக்கரமாகும் போது நன்மை. அந்த வகையில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான வரன் வர்றது, வரன் செட் ஆகிறது, சில பேருக்கு திருமணமே ஆகிறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பணவரவு இருக்கும், ஆனால் கடனும் இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. ஆனாலும் அதே போல் ஹெல்த்தில் பெரிய அளவுக்கு தொந்தரவு இல்லை. கடந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மார்ச் வரலுமே சொல்கிறேன், ஹெல்த்தில் பெரிய அளவுக்கு தொந்தரவு இல்லை. இந்த காலகட்டத்திலேயே சில பேருக்கெல்லாம் இந்த மார்ச்சுக்குள்ளேயே கூட சில பேருக்கெல்லாம் வேலை மாற்றம், இடமாற்றம், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்தில். அதே போல் இந்த மார்ச் மாதத்திலிருந்து அப் டு மே மாதம் வரலும் 2ஆம் இடத்துல குரு நேர் வலுவில் இருப்பார். அப்போ பிள்ளைகள் வகையில் செலவு, பிள்ளைகள் வகையில் சில மன வருத்தங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அந்த நேரத்தில் பணம் எக்ஸ்பென்சஸ் ஆகும். அவங்களுக்கு சுப செலவுகள் நிறையவும் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பிள்ளைகள் வகையில் செலவுகள் ஏற்படும். ஒரு பக்கம் பணம் வந்தாலையும் பண விரயங்களும் அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் புதிய திட்டங்கள், புதிய முயற்சிகளை போட்டு அகலக்கால் வைக்கக்கூடாது. பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 2026 வருமானம் கூடுதலாகவே வரும். அதில் சந்தேகத்துக்கு இடம் இல்லை. வாக்கியத்தின்படி எடுத்துக்கிட்டாலும் சனி 11 தான் இருக்குது மார்ச்சிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஆல்ரெடியே 11ஆம் பாவகத்தில் தான் சனி இருக்குது. ஏற்கனவே ஒரு வேலையே செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா கூட ஃபர்தராக வேற ஒரு தொழிலை ஆரம்பித்து அதில் ஏர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க.
அதோட வருமானம்லாம் கூடுதலாக கிடைக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, திருமண வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு இல்லை. ஒன்றாவே இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு இல்லை. கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறோம், நாங்கள் இந்த காலகட்டத்தில் சேர முடியுமான்னாக்க நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு மாத பலன்லையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போல் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த கிரகங்களை வைத்து சொல்லியிருக்கிறோம். தசாபுக்தியின் அடிப்படையில், அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தின் கொடுப்பனையின் அடிப்படையில் தான் அந்த முடிவுகள் இருக்கும். நம்ம ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்கும் பட்சத்தில், கலசர தோஷம் இருக்குது அல்லது பொருத்தம் இல்லாமல் இருக்குது, ஒருத்தருக்கு கடுமையான செவ்வாய் தோஷமோ இன்னொருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இல்லாமல் இருக்குது, அல்லது பரிகார செவ்வாயாக இருக்குன்னாக்க அதை பொருத்தம் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னாக்க அது திருமண வாழ்க்கையில் நிறைய சச்சரவுகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி பிரிவுகளை ஏற்படுத்தும். அதை சேர்க்க முடியுமா அப்படின்னா சேர்க்க முடியாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். பொருத்தம் இல்லை, ரெண்டு பேருக்குமே கலசர தோஷம் இருக்குது அல்லது தார தோஷம் ரெண்டு பேருக்குமே இருக்குது, ரெண்டு பேருக்குமே தசாபுக்தி சரியில்லை அப்படின்றவங்க பிரிந்திருப்பீங்க ஆல்ரெடியே. அந்த பிரிவுகள் சேர முடியுமா அப்படின்னாக்க அதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த 2026 அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். எந்த மாதிரி முடிவுகள் கிடைக்கும்னாக்க, மறுமணம் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அல்லது நிரந்தரமான நிம்மதியை அடையக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த குரு 3ஆம் பாவகத்தில் உச்சம் ஆகிறது என்பது திடீர் தனவரவையும் கொடுக்கும். புகழின் உச்சிக்கும் சில பேர் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திடீர்னு ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இருக்கிற இடத்துல, அல்லது அரசால் ஆதாயம், அல்லது அரசியல் இருக்கீங்கன்னா கூட புகழின் வெளிச்சத்துக்கு வர்றது, திடீர்னு கட்சியில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் பொறுப்புக்கு வர்றது, அல்லது ஆட்சியில் பங்கு பெறுறது, இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயமும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. வரக்கூடிய காலகட்டத்தில் 2026 பொறுத்தவரை நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்குது. அரசால் ஆதாயம் பெறறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். முயற்சிக்கேற்ற நல்ல பலன்களை ஏற்படுத்தும். உச்சம் பெற்ற குரு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது ஒரு பொசிஷன் விட்டு இன்னொரு பொசிஷனுக்கு உங்களை தள்ளும். அந்த பெரிய பொசிஷன் உங்களுக்கு நோக்கி வரும். அந்த வகையில் அப்படி மூவ் பண்ணுறவங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். சிறுதூர பயணம் நிறைய போயிட்டு வர மாதிரி இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும், பயணங்கள் இருக்கும். அது முதல் பகுதியிலே நிறையவே இருக்கும். ஏற்றால இந்த ஜனவரி மாதத்துலேருந்து மே மாதம் வரலும் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதே போல் பயணங்கள் பலன் தரும், ஆதாயத்தையும் கொடுக்கும். உங்களுக்கு இந்த 11ஆம் பாவகத்தில் சனி பகவானை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு 10 இருக்கிறதுனால பணவரவு நல்லாவே இருக்கும். 11ஆம் பாவகத்தில் சனி இருக்கிறதுனால இந்த 2026 பிள்ளைகள் வகையில் செலவு, மன வருத்தம் இதெல்லாம் அப்பப்போ உங்களுக்கு ஏற்படும். பிள்ளைகள் வகையில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க, வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாங்க. 2026 பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வகையில் பார்க்கும்போது எந்தெந்த வகையில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், குறிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸுக்கு பொறுத்தவரையிலும் ஹெல்த்து பெரிய அளவுக்கு 2026 பாதிப்பு இல்லை, பயப்பட வேண்டியதில்லை. ஆனாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதாவது கொடுக்கல் வாங்கல், மற்றவங்ககிட்ட கொடுக்குறீங்க அல்லது ஒரு தெரியாத நபர்கிட்ட சீட்டு போடுறீங்கன்னா கூட அது லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது திரும்ப வாங்குறதுல சில சிக்கல்கள் ஏற்படும். அல்லது வீடு கட்டுறீங்க அல்லது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறீங்கன்னாக்க அதுக்கு நீங்கள் முன்கூட்டி எல்லா பணத்தையும் கொடுக்கும்போது அந்த கான்ட்ராக்டர் லேட் பண்ணலாம் அல்லது உங்களை ஏமாற்றலாம். திரும்பி நீங்கள் அதை வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் ஆழம் தெரிஞ்சு காலை விடுங்கன்ற மாதிரி சரியான நபரை கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். அல்லது ஒரு ரெகக்னைஸ்டு ஒரு கம்பெனியில் நீங்கள் சீட்டு போடலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் லேண்டாவோ அல்லது ஜுவல்லரியாவோ வாங்கி வைக்கிறது உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். ஷேர் மார்க்கெட்டை விட சொல்கிறேன் நான், இது உங்களுக்கு நல்ல ஒரு growth-ஐ கொடுக்கும். அந்த வகையில் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்கன்னாக்க அந்த வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் வகையில் பிரச்சனை இல்லை. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, படிப்பீங்க. ஒரு எதிர்பார்த்த விரும்பிய கோர்ஸ்லேயே ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரும். அது ஒரு தொலைதூரத்தில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட சில பேருக்கு ஏற்படும். அல்லது ஒரு சிறு தூர பயணம் செய்து வேறு இடத்துல போய் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்கிற சூழ்நிலைகள் ஏற்படும். மேலும் அரசு பணிக்காக ட்ரை பண்ணக்கூடியவர்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் அரசு பணிக்கான பிராப்தம் இருந்து படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். முயற்சிக்கேற்ற பலன்களை கண்டிப்பாக குரு பகவான் கொடுப்பார். வருமானம் வரும், இணையான துணை கிடைக்கும். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு இணையான துணை கிடைக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை பெரிய சச்சரவு இல்லை. பொது பலனா சொல்லும் போது அதே போல் உங்களுடைய ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்து பொருத்தமும் இல்லை, நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறோம், அது என்ன அப்படின்னாக்க கண்டிப்பாக அப்படிப்பட்டவங்களுக்கு தீர்வு என்பது உங்கள் ஜாதகத்தில் தான் அதுக்கான பதில் இருக்குது. அதை பொது பலனாக சொல்லவே முடியாது. மேலும் பார்த்தீங்கன்னாக்க இந்த 2026 ஜென்ரலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குரிய பணம் வரும். அதே போல்
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் வரும். அல்லது சில பேர் கடன்லேருந்து வெளியே வருவீங்க. பொருளாதார ரீதியாக நல்லா இருப்பீங்க. மேலும் புகழ், அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய தகராறுகள் நீங்கும். ஒரு நல்ல பேர் கிடைக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட மேலதிகாரிகளுடைய பாராட்டலாம் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஜென்ரலாக 2026 ரிஷபராசிக்கு நல்லா இருக்கு அப்படின்றது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். இந்த காலகட்டத்தில் குறிப்பாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தனிமை மாறும். கணவன் மனைவி உறவு நிலையில் இருந்த சிக்கலுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அதே போல் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு பெருசாக இல்லை. இந்த நேரத்தில் உங்களுடைய முயற்சிக்கேற்ற பலன்கள் கிடைக்கும். வருமானம் வரும். திடீர் தனவரவுகள் ஏற்படும். அதன் மூலம் உங்களுடைய கடனை சமாளிப்பீங்க. மேலும் சில பேர் சொத்து வாங்குறது அல்லது வீடு வாங்குறது அல்லது பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு. மிருகசீரிஷ நட்சத்திரம் காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சச்சரவுகள் நீங்கும். தோஷம்லாம் இல்லை, பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு வரும். தொழில் காரணமாக தான் பிரிஞ்சிருக்கிறோம்னாக நீங்கள் மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். சில பேருக்கு புதிய வாய்ப்பு கிடைச்சி வெளியூரோ வேற ஒரு ஊருக்கோ போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மேலும் இங்கே பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் 3 பாதங்கள் இருக்குது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. கடனை கட்டுவீங்க. கடனை ரீபேமெண்ட் பண்ணுற அளவுக்கு வருமானம் வரும். கணவன் மனைவி உறவு நிலை சிக்கல்கள், சதா சச்சரவுகள் போன்றவை அடங்கும். உங்கள் ஜாதகத்தின்படி தோஷம் இல்லாமல் இருக்குது அப்படின்னாக்க பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு வரும். தோஷம் இருக்குது, பிரிஞ்சிருக்கிறோம், வழக்குகள் இருக்குன்னா அது முடிவு ஏற்பட்டு மறுமணம் போன்றவை ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே பார்த்தீங்கன்னாக்க வாழ்க்கையில் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை, சில பேருக்கு தனிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அவர்களுடைய தனிமை மாறும். எதிர்ப்பாளருடைய நட்பு அல்லது உறவு ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். அதாவது சில பேருக்கு மறுமணம் ஏற்படும். சில பேருக்கு திருமணம் ஆகாமல் நீண்ட காலமாக இருக்கக்கூடியவர்களுக்கும் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல் வேலை விஷயமா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்குது. வேலையில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். இடமாற்றங்கள் கூட சில பேருக்கு ஏற்படும். வீடு மாற்றம் சில பேருக்கு ஏற்படும். மேலும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே சிறப்பாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். எந்தெந்த துறைகள்லாம் இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு பெனிஃபிட் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குன்னாக்க பொதுவாகவே விவசாயம், நீர் சம்பந்தமான தொழில், நிதி நிர்வாகம், மருத்துவம் சார்ந்த துறை, அக்கௌண்ட்ஸு, ஆடிட்டிங் இந்த துறைகளில் இருப்பவர்கள், சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தொழிலில் இருப்பவர்கள், என்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சார்ந்த துறை, உணவு சார்ந்த துறை இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் கூடுதலாக இருக்கும். இந்த 2026 எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யறது? ஒரு ரெகுலரான ஹேபிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. விநாயகர் வழிபாடு. மாதம் ஆனால் சம்பளம் வாங்குறீங்கன்னாக்க இல்லை விநாயகர் கோயில் உண்டியில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச 100-50 போட்டு வேண்டிங்க. ஒவ்வொரு மாதமும் இதை தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு ஃபர்தராக நல்ல இம்ப்ரூவ் ஆகும். வருமான பற்றாக்குறைன்றது இல்லாமல் இருக்கும். மேலும் வருமானத்தை நிறைய சம்பாதிப்பீங்க. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.